அதிமுக என்ன சொல்லுங்க, பிரதான எதிர்கட்சி ஏதாவது சொல்லியிருந்தா சொல்லுங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. சில்லறை கட்சியெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. டிஆர்பி ராஜா எப்படின்னா ஒரு புது ஆள், தஞ்சாவூர்கார். அவங்க அப்பா பணம் சம்பாதிச்சதை வச்சு மட்டும் அரசியலுக்கு வந்திருக்காரு. அவருக்கென்று தனித்திறமை 1, 2, 3 சொல்லுங்க. அவங்க அப்பா டிஆர் பாலு இல்லைன்னா, டிஆர் பாலு கொள்ளையடிக்காத பணம் இல்லை என்றால் டிஆர்பி ராஜா யாரு? அதிமுக என்ன சொல்லுங்க, பிரதான எதிர்கட்சி ஏதாவது சொல்லியிருந்தா சொல்லுங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. சில்லறை கட்சியெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு. எதுங்க? ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு. மத்தவங்க கொடுப்பேங்கிறாரா? எனக்கு தேர்தலுக்காக ஒரு பைசா கூட நான் கொடுக்க மாட்டேங்கிறாரு. யார் சொல்லியிருக்கிறது? அது அண்ணாமலை. அப்படியா? மற்றவங்கள தருவாங்களா? அது தேர்தல் கமிஷனை பொறுத்த வரைக்கும் 95 லட்ச ரூபாய் இது ஒன்று ஒரு இது வச்சுருக்காங்க, அமௌண்ட் வச்சுருக்காங்க. இவ்வளோ வந்து ஒரு தேர்தலில் ஒரு வேலை செய்யும் எல்லாரும் கேண்டிடேட்ஸ்லாம் செலவு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இயக்கத்தில் நண்பர்கள் இருக்கவங்க, இப்போ நாங்கள் 4 பேர் வரோன்னா அவங்க டீ காஃபி இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். எதிர்கட்சி தலைவர் கூட அது சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஆளுங்கள்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் வராங்க தேர்தல் பணிக்கு. அதனால் எங்களுக்கு இந்த டீ காஃபி செலவு இதெல்லாம் இருக்கும். எதிரில் அவருக்கு எதுவும் யாரும் வரதில்லை, அதனால் செலவு இல்லைன்னு நினைக்கிறேன். பயம் எப்பொழுதுமே வரும். அவர் என்ன கோயம்புத்தூர் மக்களை சில்லறைன்னு சொல்றாரா? ஆனால் நீங்க டிஆர்பி ராஜாட்ட தான் போய் கேட்கணும். கோயம்புத்தூர் மக்கள் இங்கு ஒரு தெற்கு தொகுதியில் ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்து அமர்த்தி இருக்கின்றார். கோயம்புத்தூர் மக்கள் 1998, 99 பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். டிஆர்பி ராஜா எப்படின்னா ஒரு புது ஆள், தஞ்சாவூர்கார். அவங்க அப்பா பணம் சம்பாதிச்சதை வச்சு மட்டும் அரசியலுக்கு வந்திருக்காரு. அவருக்கென்று தனித்திறமை 1, 2, 3 சொல்லுங்க. அவங்க அப்பா டிஆர் பாலு இல்லைன்னா, டிஆர் பாலு கொள்ளையடிக்காத பணம் இல்லை என்றால் டிஆர்பி ராஜா யாரு? இன்னைக்கு டிஆர்பி ராஜா ஏன் கோயம்புத்தூர்ல சுத்திட்டு இருக்காரு? அவர் அப்பா கொள்ளையடிச்ச பணத்தை கொண்டு வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கு கொலுசும் அந்த இத்து போன டப்பாவும் கொடுக்குற வந்திருக்காரா? அந்த இத்து போன டப்பாவும் ஒரு கொலுசு கொடுத்து கோயம்புத்தூர் மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று டிஆர்பி ராஜா உட்கார்ந்திருக்காரா? கோயம்புத்தூர் மக்களை சில்லறை என்று சொல்லவும் ஆரம்பித்து விட்டார். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு அரசியல் நாகரிகம் இருக்கு. டிஆர்பி ராஜா இருக்கட்டும், உங்க அப்பா டிஆர் பாலு அவர்கள் வரட்டும், யார் வந்தாலும் கூட கோயம்புத்தூர் மக்கள் பீனிக்ஸ் பறவையை போன்றவர்கள். சுயமாக வேறு வேறு ஊரில் இருந்து வந்து இந்த மண்ணில தொழில் தொடங்கி இந்தியாவினுடைய முக்கியமான நகரமாக இந்த மக்கள் மாட்டியிருக்கிறார். கடின உழைப்புனா என்னன்னு தெரிஞ்சவங்க கோயம்புத்தூர் மக்கள். சுயமரியாதை தெரிந்தவர்கள், நேர்மையும் நாணயம் தெரிஞ்சவங்க. டிஆர்பி ராஜா போன்றவர்களுக்கு இந்த மண்ணில எப்பொழுதுமே இடம் கிடையாது. பணத்தை வச்சு கொஞ்ச நாள் அரசியல் பண்ணலாம். ஈசல் பூச்சி மாறி கொஞ்ச நாளுக்கு உயிர் இருக்கும். ஈசல் பூச்சிகளாக கோயம்புத்தூருக்கு திமுக காரங்க வந்திருக்காங்க. எத்தனை ஈசல் பூச்சிகள் வந்தாலும் கூட கோயம்புத்தூர் மக்கள் விரட்டடிக்க போகின்றார்கள். அதை நம்ம பார்க்கத்தான் போறோம். 2002 அவருக்கு தெரியாது, அவங்க அப்பா எம்எல்ஏ. அவங்க அப்பா எம்எல்ஏ கோட்டாவை பயன்படுத்தி சீட்டு வாங்கி கொடுக்கிறார் கல்லூரியில படிக்க சொல்லி. இவருக்கு அதிமுகவுடைய வேட்பாளருடைய தந்தை வாரிசு அரசியல் எம்எல்ஏவா இருக்கார், கோவிந்தராஜ். கோட்டாவை பயன்படுத்தி கோட்டா அரசியல் அவர் வந்திருக்கார். 2002 முதலாக கோயம்புத்தூருக்கு வர்றேன். பேண்ட் போட்டுக்கிட்டு, எங்க அப்பா வேட்டி கட்டிக்கிட்டு, கிராமத்திலிருந்து 2 தகர டப்பா எடுத்துக்கிட்டு 3 பேருந்து மாறி 2002 கோயம்புத்தூருக்குள்ள வர்றேன். எத்தனை நாளைக்கு முன்னாடினா 22 ஆண்டுகளுக்கு முன்பு. அன்னைக்கு எனக்கு வயசு வந்து 16 வயசு 17 வயசு. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒரு டவுன் பஸ் பிடிச்சு 2 தகர பெட்டியோட பீலமேட்ல போய் இறங்குறேன். நான் சொல்றது 2002. பீலமேட்டுல பிஎஸ்ஜி பொறியியல் கல்லூரிக்கு முன்னாடி நானும் என்னுடைய தந்தையும் 2 தகரப்பெட்டியை வைத்துக் கொண்டு எங்க அப்பாட்ட கேட்கிறேன், அப்பா இந்த ஊர் நமக்கு செட் ஆகுமா? நாமெல்லாம் கிராமத்துல இருந்து வந்திருக்கோம், மொத்தம் 40 வீடு, 3 பஸ் மாறி கோயம்புத்தூர் வந்திருக்கோம், பெரிய நகரம் இது, இந்த ஊர் நமக்கு செட் ஆகுமா? ஏன்னா பிஎஸ்ஜி பொறியியல் கல்லூரியில படிப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சது. எம்எல்ஏ கோட்டால அப்பா பேரை வச்சு நான் படிக்க வரலீங்க சார், புரிஞ்சு. தனி மனிதனாக உழைத்து இந்த மண்ணில நீங்கள்லாம் எப்படி உழைத்து தனி மனிதனாக இருக்கின்றீர்களோ அதே போல தகர பெட்டி 2 பெட்டியோடு கோயம்புத்தூருக்கு வந்து 2002